கருப்பசாமி இன்றும் உயிர் வாழ்வதற்கான 3 ஆதாரங்கள். உங்களுக்கு கருப்பசாமி பிடிக்குன்னா கருப்பசாமி ஐயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கருப்பசாமி கோயிலுக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான். இதில் கருப்பசாமி ஒரு கருப்பு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த ரோட்டில் போகிறது அப்படியே தெளிவாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கும். யாரும் அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி அது ரொம்ப நல்லா தெளிவாக ஒத்து பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே கருப்பு உருவத்தில் கருப்பசாமி தான் அதில் நீங்கள் போகிற மாதிரி கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கருப்பசாமி கோயிலுக்கு வெளியில் எடுக்கப்பட்டதுனால உண்மையிலேயே கருப்பசாமி தான் அந்த இடத்த சுற்றி வந்திருக்காருன்னு ஊர் மக்களால் பேசப்படுது. ரெண்டாவது 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு வெளியே ஏகப்பட்ட அருவாள் வச்சிருப்பாங்க. அந்த அருவாள் ஒரு காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் செதறி கிடைக்காமா அதை ஒரு பூசாரி தினமும் அப்படியே பொறுக்கி போயிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பொறுக்கிட்டே கோயில் பக்கத்தில் போகும்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அலற சத்தமோ கதறல் சத்தமோ கேட்டிருக்கு. அவர் பயந்து போய் ஓடும்பொழுது அங்கே ஒரு அருவாளில் ரத்தத்தோட அருவாள் கடந்ததை பார்த்து அவர் பயந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பூசரி அந்த கோயிலுக்கு வரதே கிடையாது. 3வது கருப்பசாமி வேட்டை. இந்த கருப்பசாமி வேட்டைக்கு போகிறவங்க எல்லாமே பேய்க்கும் விலங்குக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் தான் அந்த கருப்பசாமி வேட்டைக்கே போவாங்க. அப்படி அவங்க கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்டிலேருந்து பயங்கரமான வினோத சத்தங்களும் யாரும் கத்துற சத்தம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமான சத்தங்கள் ஏகப்பட்டது வரும்.